வெல்கம் பேக் டு தர்ஷன்ஸ் இங்கிலீஷ் அகாடமி. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரைட், ஓகே. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க போன வீடியோவில் வந்து சென்டென்ஸ் என்னன்னு படிச்ச நாங்கள் அதுல வந்து நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருந்தது. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, வேர்ப்ஸ்ல வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நிறைய பேர் சொல்லினோம் சார், 5 ஃபார்ம் இருக்குன்றாங்க, 3 ஃபார்ம் இருக்குன்றாங்க, இதுல எது சரி. மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லினோம் சார். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் எண்டினம், ஐஎன்ஜி ஃபார்ம் எண்டினம், ஜெரண்ட் எண்டினம் சார், அதெல்லாம் என்னென்னு சொல்லி கேட்கணும். இப்ப நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே நாங்க படிக்கிறதுனால என்னுடைய சிலபஸ் வந்து 8 வயது பிள்ளையில இருந்து இங்கிலீஷ் படிக்கிறார்கள் எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய முறையில நான் படிக்க விரும்புறதுனால நான் எல்லாத்தையுமே வந்து எளிய முறைப்படுத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நீங்க வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கிற எத்தனை ஃபார்ம் இருக்கு, அதுக்கு என்னென்ன பேர், வேற வேற பேர் இருக்கான்றதெல்லாம் கேட்டு குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இருந்தாலும் உங்களுடைய இந்த குழப்பங்களுக்கு தெளிவாகத்தான் இந்த வீடியோ வந்து நான் செய்கிறேன். நாங்கள் வந்து வேர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா மெயினா 2ஆ பிரிக்கலாம். சரியா? ஒன்று வந்து என்ன கேட்டீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப், அதாவது நாங்க இன்றைக்கு போன கிளாஸ்ல படிச்சது. வேர்ப் என்னது? நாம் செய்கின்ற செயல்கள் தானே, செயல் ஆக்ஷன் தானே, அந்த செயல்களை குறிக்கிற வேர்ப் என்றும், இன்னொன்று வந்து ஹெல்பிங் வேர்ப் என்று சொல்லி 2ஆ நாங்க பிரிக்கலாம். இந்த ஹெல்பிங் வேர்ப்ன்றது எங்களோட சிலபஸ்ல வந்து ஒரு தனி பாடமா இருக்கிறதுனால நாங்கள் அதை வந்து பிறகு படிப்போம். சரியா? அதனால இந்த ஹெல்பிங் வேர்ப்பை வந்து நான் இப்ப ரிமூவ் பண்றேன். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணது வேர்புக்கு வந்து 3 ஃபார்ம் இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 ஃபார்ம் இருக்கு. சரியா? அப்ப நீங்க 3 ஃபார்ம் சொன்னீங்க சார், இதுல 5 ஃபார்ம் இருக்கு, என்ன கதையெல்லாம் கேக்குறீங்க. ரைட், நான் இப்ப வந்து பாருங்க, பேஸ் ஃபார்ம் என்றது வந்து பிரசன்ட் ஃபார்ம். சரியா? இந்த பிரசன்ட் ஃபார்மை வச்சுதான் நாங்கள் வந்து எஸ் சேர்க்கிறோம். எங்க சிம்பிள் பிரசன்ட்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? ஹீ சீட்டுக்கு வேர்போட எஸ் சேர்க்கணும் சொல்லி அந்த எஸ் சேர்த்தா அதை எஸ் ஃபார்ம் பண்ணினோம். அப்ப இது நீங்கள் தனியா படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பிள்ளைகளே. அதாவது இந்த பிரசன்ட் ஃபார்மோட நாங்கள் எஸ் சேர்க்கிறோம். சேர்த்தம் என்று சொல்லி சொன்னால் அது எஸ் ஃபார்மா மாறியும் ஹீ சீட்டுக்கு. அப்ப இதை நாங்கள் அப்ப அழிப்போம். அழிச்சா பிறகு பாத்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. சரியா? ஐஎன்ஜி ஃபார்ம் என்று சொல்லி சொன்னா எங்க நாங்கள் இதை பயன்படுத்துவோம் என்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நான் சொன்னனே உங்களுக்கு அந்த 12 ஃபார்ம் படிக்கணும் சொல்லி 3 டென்ஸுக்கும் 4 ஃபார்ம் இருக்குது. அந்த 4 ஃபார்ம் நாங்க படிப்போம் ஒரு 10 கிளாஸ் கழிஞ்சு அல்லது 15 கிளாஸ் கழிஞ்சுன்னு சொன்னனே, அது படிக்கல தான் நாங்கள் வந்து இந்த ஐஎன்ஜி ஃபார்மை பற்றி படிப்போம். அதனால இப்போதைக்கு இதுவும் தேவையில்லை. ரைட். அதே சமயம் நான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சொன்னா 12 ஃபார்முக்கு பிறகுதான் நாங்கள் வந்து இதை பயன்படுத்துவோம். ஆனா நீங்கள் வந்து வேர்ப்பை பாடமாக்கணும்ன்ற சூழல் இருக்குல்லோ, அதுல வந்து பாத்தீங்கன்னா இரகுலர் வேர்ப் இருக்கு தானே. அப்ப நீங்க பாடமாக்கல இந்த 3ஐயும் பாடமாக்கணும், சேர்த்து பாடமாக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இதை அழிக்கல. அப்ப திரும்ப நாங்கள் ஆரம்பத்துல இருந்து வந்தோம்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். சில இடங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெளியில பேஸ் ஃபார்ம் படிச்சிருப்பீங்க. பேஸும் பிரசன்ட் ஃபார்மும் ஒன்றுதான். சரியா? இப்ப இந்த 3ஐயும் நாங்கள் எங்க பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறதுன்றதான் நாங்கள் போன கிளாஸ்ல டென்ஸ்ல படிச்சாங்க. இதுல உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான் வேர்ப்ஸ். சரியா? ரைட். இப்ப நாங்கள் வந்து இதுல வந்து உங்களுக்கு போதிய விளக்கம் நான் தந்திருப்பேன். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த வேர்ப்ல வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணி அதுல இருக்கிற சந்தேகங்களை நீங்க வந்து தீர்த்து கொள்ளலாம். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.